இலக்கியா இப்போ ஒரு பக்கம் பயங்கரமான பிளான பண்ணி எப்படியாச்சும் இந்த அஞ்சலிய சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. அதன்படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ அந்த போலியான ஒரு சாமியார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாவ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு டிராமால வசமா சிக்கிக்கிட்டு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி வந்து மாட்டிக்கிறா. அந்த போலி சாமியார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வாயாலேயே எல்லா உண்மையுமே வர வச்சுர்றாங்க. "உன்னோட வயித்துல குழந்தை இல்ல தானே?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அத கான்ஃபிடென்ட்டோட சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மைய அவ வாயாலேயே வந்து சொல்ல வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா, அதுக்கப்புறம் ஜானகி 2 பேருக்குமே தெளிவா புரிய வரப்போகுது. நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி தான் வந்து அத கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டுருந்தாங்க. அஞ்சலி இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டா. இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவ பொய்யே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இத கேட்கும்போது அவங்களுக்கே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஒரு ஜோசியர வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே காரியம் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அதாவது இந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, போலி சாமியார் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அஞ்சலிக்கும், அஞ்சலியோட அம்மா என்னோட அத்தை இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வசமா சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போலி சாமியார் கிட்ட எல்லாத்தையுமே விரிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இந்த மாரி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா செட்டப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம இவன் இருக்கான் இல்லையா? நம்ம இலக்கியாவோட தம்பி வசந்த். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு, அந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் ஆன் பண்ணிட்டுட்டான். இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கிளியரா தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அத லேப்டாப்ல உட்கார்ந்துகிட்டு வீடியோ கால்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த போலீஸ் சாமியாரும் சொல்லிக் கொடுத்தபடி வேற லெவல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. "நீ எதுக்காக வந்திருக்க? ஏன் வந்திருக்க?" அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து தெரியும். அந்த குடும்பத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த வீட்ல இருக்கிற ஒரு போலியான மகன், அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்க அத்தை வந்து ஒருத்தன வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அவனையும் அவங்க மருமகள 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு துரத்திட்டு, நீ அங்க ராணியா வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற. கரெக்ட்டா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நீ ஒரு பொய்ய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் மறைக்கிற மாரி என்கிட்டயும் மறைச்சிராத. உன்னோட வயித்துல குழந்தை இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொய், உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நீ மட்டும் உண்மையா சொல்லலைன்னா, கண்டிப்பா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை கிடைக்கவும் கிடைக்காது. அதே மாதிரி உன் புருஷன் வந்து உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து போயி வேற வழியே இல்லாம எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னால இப்போ இல்ல, எப்பவுமே குழந்தையே பெத்துக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வேற வழி இல்லாம இப்படி பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுடுறா. இத கேட்டதும் நம்ம ஜானகி பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.